இன்றைக்கு நாம் ஏசாயா 10ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகின்ற அதிபதிகளும் ஜனங்களும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவரை விசுவாசியாமல் அசீரிய ராஜாவாகிய திக்லாத் பிலேசரை சேவித்தார்கள். நியாயாதிபதிகள் பரிதானம் வாங்கிக் கொண்டு வழக்கில் தோற்க பண்ணினார்கள். சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டினார்கள். விதவைகளை சூறையாடினார்கள். திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையாடினார்கள். அநியாயமாய் தீர்ப்பு வழங்கினார்கள். கொடுமையான கட்டளைகளை எழுதினார்கள். இதன் நிமித்தம் ஆண்டவருடைய கோபத்தின் கோலாக, சினத்தின் தண்டாயுதமாக திக்லாத் பிலேசர், சல்மனேசர், சர்கோன், சனகரிப் போன்ற அசீரிய ராஜாக்களை பயன்படுத்தி இஸ்ரவேலை ஒடுக்குகின்றார். ஆனால் அசீரிய ராஜாக்களோ தங்களுடைய படை பலத்தினால் பட்டணங்களை கைப்பற்றியதாக கர்வம் கொள்ளுகிறார்கள். காட்டில் மீதியான மரங்களை ஒரு சிறு பிள்ளை எழுதுவதைப் போல திக்லாத் பிலேசருடைய ராணுவ வீரர்கள் குறைந்து விடுவார்கள். அவனுடைய படை பலம் அற்றுப்போகும். எனவே திக்லாத் பிலேசருக்கு பயப்பட வேண்டாம். ஓரேப் கன்மலை அண்டையில் மீதியானியர் அழிக்கப்பட்டது போலவும், சிவந்த சமுத்திரத்திலே எகிப்தியர் அழிக்கப்பட்டது போலவும் அசீரியரும் அழிக்கப்படுவார்கள். அவன் எருசலேமுக்கு அருகே உள்ள நோபிலே வந்திறங்கி மிரட்டினாலும் அஞ்ச தேவையில்லை. கர்த்தர் உங்களை அசீரியனிடமிருந்து விடுவிப்பார். இத்துடன் ஏசாயா 10ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.